பொலிட்டிக்கலா என்ன கேட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டுக்கு சீஃப் மினிஸ்டர் ஆகணும். நீங்க வந்து விஜய் மூவி பாப்பீங்களா சார்? இல்ல விஜயோட ரசிகர் கிடையாது. ஒரு படம் இருக்கு, நான் பார்த்துருக்கேன், ரொம்ப பெரிய. சார் எவ்வளவு கோடி ரூபாய் கொடுத்தா நீங்க மக்களோட கஷ்டங்கள் எல்லாம் தீர்த்து வைப்பீங்க? வியாழக்கிழமையை தவிர மற்ற 6 நாளும் நான் அசைவம் சாப்பிடுவேன். உங்க ட்ரீம் என்ன சார்? என்னுடைய ட்ரீம் வந்து நிறைய அம்பிஷன் இருக்கு. பொலிட்டிக்கலா என்ன கேட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டுக்கு சீஃப் மினிஸ்டர் ஆகணும். மத்திய அளவுலயும் ஒரு பெரிய பதவிக்கு போகணுன்றது என்னுடைய பொலிட்டிக்கல் ட்ரீம். எவ்வளோ வருஷம் எடுக்கும் சார்? எவ்வளோ ஹார்ட் ஒர்க் நீங்க போடணும் சார்? ஹார்ட் ஒர்க் மட்டும் இல்லை, என் கையில மட்டும் அது இல்லை. ஏன்னா என்னுடைய நான் சார்ந்திருக்க பொலிட்டிக்கல் பார்ட்டியும் அதுக்கு ஒத்துழைக்கணும். ஏன்னா இன்னைக்கு நான் இருக்கிற காங்கிரஸ் பார்ட்டி வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆக்கலாம். ஆனா அது ஸ்ட்ராங் ஆகிறதுக்கான வேலையை நாங்கள் செய்யறது இல்லை. ஆனா ஒரு காலத்துல ஆமா சார், அதெல்லாம் முடிஞ்சு உங்க காலத்துக்கு முன்னாடி, என் காலத்துக்கு முன்னாடி தம்பி, என் காலத்துக்கு முன்னாடி இப்போ முடிஞ்சு போய் சொல்லலாம். சார் எப்படி சார் இவ்வளவு ஓப்பனா பேசுறீங்க? இது வந்து இது ஒரு சமயத்துல எனக்கு பலம், இதுவே எனக்கு பலவீனம். ஏன்னா மனசுல இருக்கிறத பேசுறேன், அதனால எனக்கு பட்டது ரைட்டுன்னு தப்புன்னு சொல்றேன். பல பேர் ஏத்துக்கிறாங்க, சிலருக்கு அது பிடிக்கிறது இல்லை. பட் ஆனா நான் போய் என்னுடைய பேட்டிங்கை மற்றவங்களுக்காக மாத்திக்கிறது நான் தயாரா இல்லை. உங்களை மாதிரி எல்லாரும் இருந்தாங்கன்னா முடியும் சார் இந்த பொலிட்டிக்கலி. சார் நீங்க டிராவல் பண்ணணும்னா எங்க சார் யூசுவலா டிராவல் பண்ணுவீங்க? நான் நிறைய வெளிநாட்டுக்கு போவேன். நான் அடிக்கடி வெளிநாட்டுக்கு போவேன். நான் படிச்சதெல்லாம் வெளிநாட்டில் தான். அதனால இங்கிலாந்துக்கு நிறைய போவேன், யூரோப்புக்கு நிறைய போவேன். அதனால எனக்கு அங்கே போகிறதுல ரொம்ப பிடிக்கும். எனக்கு டிராவல் ரொம்ப பிடிக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டிராவல் தான் ஒரு பெரிய பல்கலைக்கழகம். ஒரு ஊருக்கும் போகும்போது தான் ஒருத்தரை பற்றி தெரிஞ்சு. இன்றைக்கே டிராவல் தான் பண்ண போகிறேன். நேற்று டிராவல் பண்ணேன், இன்னைக்கு டிராவல் பண்ணேன். டிராவல்ன்றது ரொம்ப எசென்ஷியல். நம்ம ஒரு வட்டத்துக்குள்ளே இல்லாமல் போய் மற்றவர்களை பார்த்து அவர்களோட பழகுறதுனால தான் பெரிய ஒரு படிப்பினையே வருது. மெமரபிள் டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது ஒன்று சொல்லுங்க சார். அப்படி இல்லை, நிறைய டிராவல் பண்ணியிருக்கிறேன். நான் டிராவல் ஒன்றும் குறைச்சலே கிடையாது. நான் ஒரு 55-60 நாட்டுக்கு போயிருப்பேன். அதனால எனக்கு எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு, எல்லாமே ஒரு லேர்னிங் தான். அதனால எனக்கு எல்லா ஊருக்கும் போக பிடிக்கும். அந்தந்த ஊருக்கு போனால் அந்த ஊர் சாப்பாடு சாப்பிட பிடிக்கும். அந்த ஊரில் இருக்கவங்கள பார்த்து பேசி அங்கிருந்து கற்றுக்கிறதுக்கு பிடிக்கும். எனக்கு யூரோப் போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஃப்ரான்ஸுக்கு போயிருக்கேன், நிறைய ஊருக்கு போக பிடிக்கும். இங்கிலாந்துக்கு அடிக்கடி போகிறாங்க, படித்தேன். அதனால எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அடிக்கடி போவாங்க. அதுவும் இல்லாம யூரோப்பியன் கேர்ள்ஸ் எல்லாம் ரொம்ப கியூட்டா இருப்பாங்க. எல்லா கேர்ள்ஸுமே கூட்டா தான் இருக்காங்க. இந்தியாவில் மட்டும் கியூட் இல்லை சொல்றது சார். இந்தியன் கேர்ள்ஸ் ரொம்ப பிடிக்குமா, யூரோப்பியன் கேர்ள்ஸ்? அப்படிலாம் யாரையுமே இன ரீதியாக ஒரு அப்படின்னா பிரிச்சு பாக்குறதே கிடையாது. பியூட்டி வேற இட் இஸ் ஹஸ் டு பி அப்ரிஷியேட். சார் உங்க ஃபர்ஸ்ட் லவ் சார் அந்த கதையெல்லாம் இப்ப எதுக்கு வந்து பிரேக்கப் ஆயிடுச்சா இல்ல ஒன் சைடு லவ் சார்? எல்லாமே அதெல்லாம் தாண்டி எல்லாம் ரொம்ப வந்து லைஃப் இஸ் கோயிங் வெல். நல்ல மனைவி மகளோட நிம்மதியா இருக்கிறேன் சார். இந்த கேள்வி கேட்கலாமா தெரியல, பட் நீங்க வந்து விஜய் மூவி பாப்பீங்களா சார்? இல்ல விஜயோட ரசிகர் கிடையாது. ஒரு படம் இருக்கு, நான் பார்த்திருக்கேன், எனக்கு ரொம்ப ஒன்றும் பெரிய. ஏன்னா கமலஹாசன் ரசிகர் தான். கமலஹாசன் சார். தக் லைஃப் வருது சார். தக் லைஃப் யாருடைய படம்? கமலஹாசன். அது படம் அது பார்க்கணும். அது மசாலா படமா நல்ல. முன்னாடி எல்லாம் கமலஹாசன் படம் நல்லா இருந்தது. இப்ப சமீபமா வரதெல்லாம் ரொம்ப மசாலாவா இருக்கு. முன்னாடி விக்ரம் மூவி சூப்பரா இருந்துச்சு சார், பாத்தீங்களா சார்? அது எந்த படம்? கமலஹாசன் சாரோடது, லோகேஷ் கனகராஜன். எனக்கு தெரியல, இந்த படம் தெரியல. பட் நல்ல படம். கமலஹாசன்ல பழைய படம் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். மைக்கேல் மதன காமராஜ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் நகைச்சுவையா கமலஹாசன் வித்தியாசமான பாத்திரங்கள் நடிக்கிற படம் எல்லாம் பிடிக்கும். இப்பெல்லாம் கொஞ்சம் கமர்ஷியலா இருக்கு. ஆனா கமலஹாசனுடைய ரசிகர் தான் சார். நீங்க ஏதாவது ஒரு புக் வந்து எல்லாரும் படிக்கணும்னு ரெஃபர் பண்ணணும்னா எந்த புக் சார் ரெஃபர் பண்ணுவீங்க? நான் ஒரு அளவுக்கு படிப்பேன் புக்ஸ். இப்போ நிறைய புக்ஸ் இருக்கு. ஒரு புக்கு தான் படிக்கணும் இல்லை. ஒரு புக்கு மட்டும் படிச்சே எல்லா நாலேஜும் வராது. வித்தியாசமான புத்தகங்களை படிக்கணும். ஆனால் படிக்கிறது குறைஞ்சிட்டே போகுது. ஏன்னா டிஜிட்டல் இன்டர்ஃபியரன்ஸ். இப்போ ஃபோன்னால ஒரு டிஜிட்டல் இன்டர்ஃபியரன்ஸ். நீங்க போய் யாரையாவது கடைசியா எந்த புக் படிச்சீங்கன்னு கேட்டால் முக்கால்வாசி பேரால் சொல்லவே முடியாது. அதனால எல்லாரும் பல புக்கு படிக்கணும். அதனால நீங்க வந்து ஒரு புக்கை தான் நான் படிக்கணும்னு சொல்ல. உங்களுக்கு என்னென்ன பிடிக்குதோ. இன்ஃபேக்ட் இன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னா எல்லாருமே ப்ரெஷருக்காக தான் புக்கு படிக்கிறாங்க. எக்ஸாம் பாஸ் ஆகணும், இல்லை இந்த இன்டர்வியூக்கு போகணும், இதுக்காக நான் இந்த கோர்ஸ் பண்றேன், அதுக்காக புக்கை படிக்கிறாங்களே. பிளஷருக்கு யாரும் படிக்கிறதே இல்லை. தங்களுடைய சந்தோஷத்துக்கு, தங்களுடைய இன்பத்துக்கு ரொம்ப படிக்கிறதுலாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு. அதை படிக்கணும். நான் வளரும் போது இந்த டிஜிட்டல் இன்டர்ஃபியரன்ஸ் ரொம்ப கிடையாது. நான் நிறைய படித்தேன். இப்போ ரொம்ப டிஜிட்டல் இன்டர்ஃபியரன்ஸ் வரதுனால எல்லாத்தையும் இதில் படிக்கிறோம். அதுவும் ஷார்ட்டாக தான் படிக்கிறோம். ரொம்ப நீளமான புத்தகங்களை படிக்கிறது இல்லை. ஒருத்தருக்கு என்ன சப்ஜெக்ட் பிடிக்குதோ படிக்கணும். காமெடி பிடிச்சா காமெடி படிக்கணும், டிடெக்டிவ் ஸ்டோரி பிடிச்சா டிடெக்டிவ் படிக்கணும். ப்ரெஷருக்காக படிக்கக்கூடாது, பிளஷருக்காக படிக்கணும். ஆமா சார். உங்களுக்கு பிடிச்ச ஷூ சார்? நான் பார்த்தேன், நீ ஏர் ஜார்டன் போட்டிருக்கேன், தெரியும் எனக்கு. ஆனா எனக்கு பிடிச்ச பிராண்ட் வந்து ஆசிக்ஸ்ல ஒனிட்சுகா டைகர் மெக்சிகோ 66. பயங்கரமா இருக்கு சார். எல்லோ கலர் சூப்பரா இருக்கு. எல்லோ கலர் வச்சிருக்கேன் நானு. அதுல வந்து அது ரொம்ப கம்ஃபர்டபுள் ஷூஸ், டெய்லி போட்டு நடக்கலாம். இது கரெக்டா பாருங்க. ஆசிக்ஸ்ல ஒனிட்சுகா டைகர் மெக்சிகோ 66 மோஸ்ட் கம்ஃபர்டபுள் ஷூஸ். ஓகே, எவ்வளவு ஷூஸ் இருக்கு சார் உங்ககிட்ட? ஷூஸ் நிறைய இருக்குப்பா, இல்லைன்னா சொல்லக்கூடாது. நான் ஒன்றும் இல்லாமலாம் வரல. எனக்கு எல்லாமே எல்லா வசதிகளும் இருக்கு, ஷூவும் நிறைய இருக்கு. ஓகே சார். ரொம்ப காஸ்ட்லியான ஷூ சார்? ரொம்ப காஸ்ட்லியான ஷூஸ் கிடையாது. ஒனிட்சுகா டைகர் வந்து ஒரு பேசிக் ஷூ தான். கூச்சி வச்சிருக்கேன், அது கொஞ்சம் விலையா இருக்கும். ஓகே சார்.
அது எப்போ சார் போடுவீங்க? போடுவேன்பா, நான் இன்டர்வியூ கொடுத்துருக்கேன். நான் போடுவேன், பேண்ட் ஷர்ட் போடும்போது போடுவேன், வேட்டியோட ஷூஸ் போடுறது இல்லை, அவ்வளோதான். சார் பேண்ட் ஷர்ட் பிடிச்சிருக்கா? இல்லை அப்படி இல்லை, இந்த வெதருக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபுள் ட்ரெஸ். நம்ம இந்தியன் வெதருக்கு வேஷ்டி சட்டைன்றது. ரெண்டாவது, காலையில் எழுந்திரிச்சு யோசிக்க வேண்டாம் நீ என்ன போடணும். நீ யோசிச்சியா நீ காலையில் பிளாக் டிஷர்ட் போடணும்னு? நான் யோசிக்கிறதே இல்லை, நான் வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டி Black தான் sir. போட்டுக்கிறேன். ஆனால் இது இந்த ஊருக்கு கம்ஃபர்டபுள். ஆனால் இதே தான் அரசியல்வாதிகள் போடணுன்ற நியதியை நான் ஏற்றுக்கல. ஆனால் நானும் அதில் முக்கால்வாசி நேரம் இதான் போடுறேன். ஆனால் கம்ஃபர்டபுளாக இருக்குது போடுறது. ரெண்டாவது, வெயிட் போட்டு இருக்கும்போது போய் அட்ஜஸ்ட்லாம் பண்ணுவேன் நான் டெய்லர்கிட்ட. வெயிட் ஆனா வேஷ்டியை கொஞ்சம் லூஸாக கட்டிக்கலாம், அவ்வளோதான். சார் உங்க ஹெல்த்தை நீங்க எப்படி சார் மெயின்டைன் பண்றீங்க? எக்ஸசைஸ் பண்ணுவேன், வாக் பண்ணுவேன் ரெகுலராக. டென்னிஸ் முன்னாடி நிறைய விளையாண்டேன். இப்போ இந்த ஷோல்டர் ப்ராப்ளம்னால ரொம்ப விளையாடுறதில்ல. அப்பப்போ ஸ்விம் பண்ணுவேன், லைட் வெயிட்ஸ் பண்ணுவேன், தெரபேண்ட் எப்பவுமே கேரி பண்ணுவேன் என் கூட. அந்த தெரபேண்டை வச்சு எக்ஸசைஸ் பண்ணுவேன், நானே பண்ணுவேன் காலையில். சார் எந்த ஃபுட்டு சார் உங்களுக்கு ரொம்ப நான் ஒரு பிடிக்கும்? அசைவ பிரியன். அதனால் எனக்கு அசைவ சாப்பாடு ரொம்ப பிடிக்கும். வியாழக்கிழமையை தவிர மற்ற 6 நாளும் நான் அசைவம் சாப்பிடுவேன். எனக்கு எந்த ஊரில் இருக்குன்னா அந்த ஊர் சாப்பாடு பிடிக்கும். ஒரு பிரியாணி பிரியாணி இல்லைன்னு சொல்லலை. வெளிநாட்டுக்கு போனேன்னா அந்த ஊர் சாப்பாடு சாப்பிடுவேன். நான் சாப்பிட்ற கறியெல்லாம் சொன்னாக்க நிறைய பேர் கோச்சிக்குவாங்க. ஆனால் எல்லா கறியும் சாப்பிடுவேன் நான். சார் கோயம்புத்தூர்ல என்ன சார் பிடிக்கும் ரொம்ப? இங்கே கோவை சாப்பாடு, இந்த கொங்கு மண்டல சாப்பாடு நல்லாயிருக்கும், அதில் ஒன்றும் இல்லைன்னு சொல்லலை. இன்னும் எங்கே போகிறாங்க இலை சாப்பாடும் பிடிக்கும். இங்கே இருக்கிற உங்கள் பள்ளிப்பாளையம் சிக்கன் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. சார் குதிரை கறி சாப்பிட்ருக்கீங்களா? குதிரை கறி சாப்பிட்டதில்லை தம்பி, இந்த குதிரை கறி சாப்பிட்டதில்லை சார். நாங்க ரீசெண்டா இப்ப சாப்பிட்டோம், அதனால தான் கேட்டேன். குதிரை கறி சாப்பிட்டதில்லை. குதிரை சரி, கறி இந்தியால சாப்பிடல சார். சாப்பிட்டீங்கன்னாக்கா கொஞ்சம் எனக்கு நாய் மேலேயும் குதிரை மேலேயும் பிரியம் அதிகம். அதனால அதை ரெண்டையும் நான் சாப்பிட மாட்டேன்னு நினைக்கிறேன். நாங்கள் உஸ்பெகிஸ்தான் ஒரு ஊருக்கு தெரியும், போனோம் நானும் போயிருக்கேன் உஸ்பெகிஸ்தானுக்கு. சரிங்க இருக்கு, எனக்கு தெரியும் சில ஊரில் குதிரை கறி சாப்பிடுவாங்கன்னு. ஆனால் எனக்கு குதிரையே நாய் ரொம்ப இஷ்டம். அதனால அதை சார். குதிரை பால் குடிச்சிருக்கீங்களா? கழுத பால் குடிச்சிருக்கேன், குதிரை பால் குடிச்சதில்லை. எப்படி இருந்துச்சு சார்? டேஸ்ட்டாக இருந்துச்சு இல்லை அதே மாதிரி தான் இருக்கு, ஒன்றும் பெருசாக ஒன்றும் தெரியும் வித்தியாசம் தெரியல. சார் என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேளுங்க சார். உங்கள் ட்ரீம் என்னன்னு கேளுங்க சார். உன்னோட ட்ரீமா? உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், உன் பேர் என்னன்னு தான் நான் கண்டுபிடிக்கணும். அதுதான் நான் கண்டுபிடிக்காம கோயம்புத்தூர் மாப்பிள்ள சார். அதான் நீ சொன்ன அந்த பேர், உங்க அம்மா அப்பாவுக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருந்திருக்கணும் இந்த பேரை வைக்கிறதுக்கு உனக்கு. கடவுள் நம்பிக்கை இருக்கு சார்? எனக்கு நிறைய நம்பிக்கை உண்டு எனக்கு கடவுள். நான் கோயிலுக்கு நிறைய போகிறேன். இன்னைக்கு கூட செவ்வாய்க்கிழமை ஒரு முருகன் கோயிலுக்கு போயிட்டு தான் போவேன். திருப்பதி போயிருக்கீங்களா சார்? திருப்பதி போயிருக்கேன், ரொம்ப அடிக்கடி போகிறதில்ல. பட் எந்தெந்த ஊருக்கு போகிறோம் அந்த லோக்கல் கோயிலுக்கு போய் எனக்கு கடவுள் நம்பிக்கை நிறைய உண்டு. படம் நடிக்க ஆசை இருக்கா? இல்லை நம்மளால முடியாதுப்பா. அது அது பல டேக். எல்லாரும் நினைக்கிறாங்க படம் நடிக்கிறது ஈஸின்னு. டேலண்ட் நீ எடு ஒரு படம். நீ வந்து நீ கோயம்புத்தூர் மாப்பிள்ளன்னு ஒரு படம் எடு. அதில் வந்து ஒரு கௌரவ வேடத்தில் நடிச்சுட்டு போகிறேன், கலர்ஃபுல்லாக சட்டை போட்டு நடிச்சுட்டு போகிறேன் சார். கண்டிப்பாக கூப்பிடுவோம், வரேன். ரைட், தேங்க்யூ. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷம். ரைட், தேங்க்யூ. ரைட், ஓகே சார். உங்களுக்கு பிடிச்ச பொலிட்டிக்கல் பார்ட்டி சார்? எனக்கு பிடிச்ச பொலிட்டிக்கல் பார்ட்டி இந்திய தேசிய காங்கிரஸ் தான். இதில் என்ன சந்தேகம்? பிடிச்ச பொலிட்டிக்கல் பார்ட்டி தான் நான் இருப்பேன். நன்றி சார்.